ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். அதாவது முக்கோணங்கள் எண்கள் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். யூனிட் 3ல பேட்டர்ன்ஸ்ல நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டர்ன்ஸ்னா என்ன அப்படின்னு போன கிளாஸ்ல பார்த்தோம். அதான் அமைப்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அமைப்புனா என்ன? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். போன கிளாஸ்ல பார்த்தோம்ல, பேட்டர்ன்ஸ்னா என்ன? எஸ். ஒரு குறிப்பிட்ட வரிசையில ஒரு ரூல் என்ன ஆகும்? திருப்பி திருப்பி என்ன ஆகும்? ரிப்பீட் ஆகும். திரும்ப திரும்ப வருவதுதான் பேட்டர்ன். பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் இருந்துச்சு. ஒன்னு ஷேப்பு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கலர்ஸ், இன்னொன்னு க்ரோயிங். அப்புறம் வந்து நம்பர்ஸ் பேட்டர்ன் பார்த்தோம். அடிஷன்ல எப்படி இருந்துச்சு, சப்ஸ்ட்ராக்ஷன்ல எப்படி இருந்துச்சு, மல்டிப்ளிகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்த்துட்டு வந்துடலாம். சரியா? ஒரு அழகான கணித காட்டுல முக்கோண எண்கள் என்ற நண்பர்கள் கூட்டம் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களோட ஒரு சிறப்பு குணம் இருந்துச்சு. அவங்க வரிசையா நிற்கும்போது ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு முன்னாடி இருந்தவங்கள விட கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வாங்க? வளர்ந்துகிட்டே போவாங்க. ஒன்றுன்னு இருந்துச்சுன்னா இடத்துல 3, 6, 10 இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே என்ன செய்வாங்க? போயிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஒரு முக்கோண வடிவில் எப்படி இருப்பாங்க? அழகா இருப்பாங்க. இந்த 1, 3, 6, 10லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் முக்கோண வடிவில் எப்படி இருப்பாங்க? அது எப்படி இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப பார்க்க அழகா இருப்பாங்க. அவங்கள 10 என்ற பச்சை நிறமும் 15 என்ற முக்கோணமும் நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாள் அவங்க 2 பேரும் சேர்ந்து பெரிய அளவுல ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதுல 10 சொல்லிச்சு, நான் கீழே அகலமாகவும் மேலே கூர்மையாகவும் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. 15 உடனே சொல்லுது, நான் உன்னை விட பெரியவன் அப்படிதானே. 15 விட 10 விட 15 என்னது பெருசு. ஸோ ஆனால் நான் உனக்கு எதிரே தலைகீழாக அப்சைட் டவுன்ல நிக்கேன் அப்படின்னு சொல்லுது. முதல்ல அவர்கள் தனியாக நின்றபோது அவர்களிடம் சின்ன சின்ன இடைவெளிகள் வந்து இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? சின்ன சின்ன என்ன இருக்கு? இடைவெளிகள் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து ஃபில்லப் பண்ணதுக்கு யார் வராங்க? பிங்க் கலர் வந்து வருவாங்க. ஸோ 10 என்ற 10 நின்னோடனே என்ன ஆச்சு? காலி இடங்கள் வந்து நின்றுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே கைகோர்த்து என்ன பண்றாங்கன்னா, ஜிக்ஸா பசில் போல இணைந்து அந்த நொடியில ஒரு அதிசயம் நடக்குது. என்ன அப்படின்னா, 2 முக்கோணங்களும் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய உறுதியான சதுரமாக என்ன செய்றாங்க? மாறுறாங்க. அதாவது 10ம் + 15ம் சேர்ந்து ஈக்குவல் டு 24 25. ஸோ 25 வந்து என்ன உங்களுக்கு என்ன வரும்? 5 ஸ்கொயர். 5 கிராஸ் ஈக்குவல் 5 கிராஸ் இன்டு 5 வந்து உங்களுக்கு என்ன வரும்? 25. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சதுரமா என்ன செய்யும்? மாறிடும். ஸோ அதை பார்த்த மற்றொரு முக்கோண நண்பர்களும் உற்சாகம் அடைகிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா 1 + 3 சேர்ந்தது என்ன ஆகும்? 4 கிடைக்கும். அதாவது 2 கிராஸ் 2 என்ன ஆகும்? ஸ்கொயர் சதுரமானது. அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா 3 + 6 சேர்ந்தது என்ன ஆச்சுன்னா 9 சதுரமானாங்க. அப்புறம் 6 + 10 சேர்ந்தது என்ன ஆனாங்க? 16. அதுவும் என்னங்க? ஸ்கொயர் ஆனாங்க. ஸோ அடுத்து இருந்த முக்கோணங்கள் எல்லாமே கைகோர்க்கும் போது அங்க ஒரு புது புது சதுர எண்கள் என்னாச்சு? உருவாகிட்டே போச்சு. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன 3 வாழ்க்கை பாடங்கள் கத்துக்கிட போறோம் அப்படின்னா, ஒற்றுமையே பலம். அதாவது தனியாக இருக்கும் வரை நாம எல்லாருமே வெறும் முக்கோணங்கள் தான். ஆனா மற்றவருடன் இணையும் போது நாம் வலுவான சதுரமாக மாறுறோம். ஸோ இத நம்ம கொஞ்சம் மாற்றி யோசித்து பார்ப்போமா? எதிரெதிர் குணங்களோட இருந்தாலும் சரியா புரிந்து கொண்டு இணைந்தால் பெரிய சாதனைகளை செய்யலாம். அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க. இதுலருந்து என்ன பாடத்த கத்துக்கலாம் அப்படின்னா, படிப்படியாக முன்னேறும்போது அதாவது 1, 3 அந்த முக்கோண எண்கள்லாம் இருக்குல்ல உயர்ந்துகிட்டே போகுது. ஸோ அதே மாதிரி படிப்படியாக முன்னேறும்போது நாமும் வாழ்க்கையில பெரிய உயரங்களை அதாவது ஸ்கொயர் நம்பரா என்ன செய்ய முடியும்? அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து சிம்லிசனுக்குள்ள போயிரலாம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். பேட்டர்ன்ஸ் ஒன்று ரூல்ஸ் என்னது? ரிப்பீட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ போன இதில் நம்ம ஸ்கொயர் பற்றி படித்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது முக்கோண எண்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நம்ம பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையாங்குலர் நம்பர்னா ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கிறாங்கன்னா ஒரு டாட்டை வச்சு ட்ரையாங்குலரை என்ன பண்ணுறாங்க? பார்க்குறாங்க. ஸோ அது எப்படிலாம் உருவாக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு புள்ளி எடுக்கிறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு புள்ளி எடுக்காங்க. இந்த ஒரு புள்ளி என்னதான்? ஒரு முக்கோணம் தான். சரியா? அடுத்தால 2 புள்ளி எடுக்கிறாங்க. 2
புள்ளி எடுக்காங்க. ஸோ இதுவும் என்னதான் உங்களுக்கு என்ன ஆகும்? 1 1 மட்டும் என்ன இருக்கும்? அப்படியே கூட்டிக்கிட்டே இருக்கும். 1 நீங்க 2 புள்ளி எடுக்கும்போது 1 கூடும். அடுத்தது நீங்க 3 புள்ளி எடுக்கும்போது மறுபடியும் என்ன ஆகும்? ஒவ்வொரு புள்ளி என்ன ஆகும்? ஒவ்வொரு டைம்ல கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ட்ரையாங்கிள் தான். சரியா? இந்த மாதிரி தான் என்ன செய்வாங்க? ட்ரையாங்கிள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தல வந்து பார்க்கலாம். மேல தூக்கி விடு. இப்போ நம்ம அடுத்தல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, முக்கோண எண்கள் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வரிசையிலும் என்ன பண்ணுவோம்? ஒரு டாட் வந்து உருவாக்க போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க 1 1ங்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க 1 ஈக்குவல் டு 1 அதாவது 1 இன்ட்டு 1 உங்களுக்கு என்னதான் 1 தான். அதாவது இதுல என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. அதாவது 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்க இதுல 0ல இருந்து 0 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஞாபகம் வச்சுடு. ஹோல் நம்பர் வராது. இயல் எண்கள் மட்டும் தான் அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும்தான் என்னாகும் வரும். அதாவது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்க ஸ்கொயர் நம்பர் அதாவது சதுர எண்கள் எடுத்தாலும் சரி இந்த ட்ரையாங்கிள் நம்பர் எடுத்தாலும் சரி எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1 1 2 3 4 அப்படிதான் ஸ்டார்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்கும். ஸோ 0ல இருந்து உங்களுக்கு வராது. ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் 1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ 1ங்கும் போது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு 1 இதுவும் வந்து எங்களுக்கு தான் உங்களுக்கு என்னதான் ட்ரையாங்கிள் தான். ஸோ அதே மாதிரி ஸ்கொயர்ல 1ங்கிறது என்னதான் ட்ரையாங்கிள் தான். ஸோ இப்போ நம்ம பாருங்க 2 2 எடுக்கும்போது உங்களுக்கு பாருங்க 1 பிளஸ் என்ன கிடைச்சிருக்கு 2 உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு 3. ஸோ உங்களுக்கு என்ன வரும் ஒரு நிமிஷம். ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு. ட்ரையாங்கிள் பார்த்தீங்களா ஒரு ஃபார்ம்ல உங்களுக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு 3ங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் நம்பர். ஸோ அடுத்தல வந்து பாருங்க 3 3க்கு பாருங்க உங்களுக்கு 1 2 3 அப்போ அதுக்கு முந்தின நம்பர் எல்லாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 1 அப்புறம் பாருங்க 2 பிளஸ் 3 நம்மளுக்கு 3 கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 6 கிடைக்கா. ஸோ இது என்னது உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் நம்பர். ஸோ இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரையாங்கிள் நம்பர் வந்து என்னன்னு இது வந்து 1 அப்புறம் 1 பிளஸ் 2 கூட்டினா 3 அப்புறம் அதுக்கு முந்தின நம்பர்ல இப்போ 3 எடுத்தா அதுக்கு முந்தின நம்பர் 3 பிளஸ் 2 1 அந்த 3 நம்பரை நீங்க கூட்டி உங்களுக்கு 6 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி 4 இப்போ உங்களுக்கு பாருங்க ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பாருங்க 4 வரிசை அதான் 4வது வரிசை எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க 1 பிளஸ் 2 3 4 4 வரைக்கும் என்ன செஞ்சிருக்கோம் போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் அதாவது கூட்டல் பண்ணணும். கூட்டும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10ங்கிற நம்பர் கிடைக்கும். இதுதான் இந்த நம்பர் தான் என்னது ட்ரையாங்குலர் நம்பர். சரியா? ஸோ இப்போ அடுத்தால 5வது பார்க்க போறோம். 5வது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க 5வது என்ன கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்ம 5 டாட் வச்சிருக்கோம் 1 2 3 4 5 டாட் வச்சு நம்மளுக்கு அதுக்கு முந்தின எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம் கூட்டுவோம் டாட் எல்லாம் கூட்டுவோம். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க 1 அடுத்தல 2 அப்புறம் 3 4 5 5யும் நம்ம கூட்டும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கி 50 கிடைக்கும் 15 கிடைக்கும். சரியா 15 கிடைக்கும். ஸோ அடுத்தல இருந்து பாருங்க 6க்கு 6 டாட் வச்சிருப்பாங்க கீழே 1 2 3 4 5 6 வச்சிருக்காங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லா டாட்ஸையும் என்ன சொல்லுவாங்க ஆட் பண்ணிடுவாங்க இதுல. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4 பிளஸ் 5 பிளஸ் 6 6 வரிசை அதாவது 6 வரிசை எடுக்கிறதுனால நீங்க 6 வரைக்கும் என்ன செய்யணும் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ 6 வருஷங்கும் போது 6 விட்டுறக்கூடாது. சரியா 6 வருஷங்கும் போது நீங்க 6 வரைக்கும் என்ன செய்யணும் ஆட் பண்ணி என்ன செஞ்சிடணும் அதோட நம்பரை நீங்க எல்லாம் போட்டுறணும். ஸோ இதுதான் உங்களுக்கு என்ன ட்ரையாங்கிள் நம்பர். இந்த மாதிரி என்ன செய்வாங்க கண்டுபிடிச்சிட்டே n வரைக்கும் அதாவது கண்டுபிடிச்சிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ட்ரையாங்கிள் நம்பர்னா என்ன அப்படிங்கறது இப்போ நீங்க பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தல பார்க்க போறது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சரியா இப்போ நம்ம ட்ரையாங்கிளை உருவாக்க போறோம். சரியா இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு காலி சர்க்கிளையும் கிளிக் செய்து அதுல வந்து பாருங்க விதையை நடணும். ஒவ்வொரு ட்ரையாங்கிளையும் நம்ம என்ன செய்யணும் முழுமையாக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டாட் எடுப்போம் ஒரு விதை எடுப்போம். சரியா என்ன பாருங்க முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தல வந்துங்க இதுவும் உங்களுக்கு என்னதான் ட்ரையாங்கிள் தான் வரும். ஸோ 1 வந்து இருக்கனால நமக்கு ட்ரையாங்கிள் இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது. 1 வந்து என்னதான் ட்ரையாங்கிள் தான் அதாவது ட்ரையாங்கிள் நம்பர் தான். ஸோ அடுத்தல வந்து பாருங்க 3 விதை இதை நம்ம ஃபில்அப் பண்ணுவோமா 1 2 3 இப்போ பாருங்க உங்களுக்கு 3 விதை நிரப்பியாச்சு. இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் கிடைச்சிருக்கா. ஸோ அதே மாதிரி 6 விதைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 விதைகளுக்கும் நம்ம என்ன செய்யணும் 6 இதையே வச்சு நம்ம ட்ரையாங்கிள் என்ன செய்யணும் ஃபில்அப் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஃபில்அப் பண்ணணும். சரியா 5 6 இப்போ 6 என்ன செஞ்சாச்சு ஃபில்அப் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பாருங்க 10 விதைகள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ட்ரையாங்கிள் நம்பர்.
சரியா? கண்டுபிடிச்ச நம்பரை வச்சு என்ன செஞ்சிருக்காங்க, ட்ரையாங்குலரை வந்து என்ன செய்றாங்க, டாட்ஸ் வச்சு உருவாக்குறாங்க. சரியா? இப்போ 10 விதைகள் தந்திருக்காங்க, 10 ட்ரையாங்கிள் நம்பர். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு ட்ரையாங்குலரை ஃபார்ம் பண்றோம், உருவாக்குறோம். பாத்தீங்களா, ட்ரையாங்கிள் கடைக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இப்போ 10 விதைகளை வச்சு நம்ம ஒரு ட்ரையாங்குலர் என்ன செஞ்சிட்டோம், ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்தல பாருங்க, 15 விதைகள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான், இதே மாதிரி நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொன்றா பண்ணணும். இப்படி எல்லா இதுக்கும் நீங்க விதை இப்படி போட்டே வரும்போது உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் வந்து கிடைக்கும். 15 விதைகள், அதாவது ட்ரையாங்கிள் நம்பர் கொடுத்துருக்காங்க, முக்கோண எண்ணு கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க, ட்ரையாங்குலரை கிரியேட் பண்றீங்க, உருவாக்குறீங்க. சரியா? ஸோ நீங்க ஒன்றுக்கு என்ன பண்ணிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் நம்பர் வச்சு நம்பரை வச்சு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு ட்ரையாங்கிள் உருவாக்கி இருக்கீங்க. அப்புறம் 3வது நம்பர், அதாவது ட்ரையாங்கிள் நம்பர் வச்சு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு ட்ரையாங்குலர் உருவாக்கிங்க. அதுக்கப்புறம் பாருங்க 6க்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு ட்ரையாங்குலரை ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. அப்புறம் 10க்கு ஒரு ட்ரையாங்குலரை ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. அப்புறம் 15க்கு ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் நம்பர் கொடுத்தா எப்படி ட்ரையாங்கிளை உருவாக்குறீங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தல போக போறது கா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபில்அப் பண்ண போறோம். சரியா? காலி பெட்டியை நிரப்புக, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க 4, 9, 16, அப்புறம் வந்து பாருங்க இடையில கேப் விட்டுருக்காங்க, அப்புறம் 36. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மேல ஸ்கொயர் நம்பர் ஸ்ட்ரெயின் கொடுத்தாங்க, அதாவது 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், சரி என்ன வரும் 4 ஸ்கொயர், அடுத்துல என்ன வரும் 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர். அப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 5 ஸ்கொயர்னு என்ன வரும், 5 கிராஸ் 5 ஈக்குவல் டு 25. அப்படிதானே? அப்போ நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போமா, யாராவது சொல்லுங்க பார்ப்போம், என்ன வரும் 5 கிராஸ் 5 ஈக்குவல் டு, எஸ் கரெக்ட், என்ன வரும் 25. நம்ம லாஸ்டா செக் பண்ணி பார்ப்போம். சரியா? இப்போ அடுத்த அளவு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 6வது கொஸ்டின் 1, 3, 6, அப்புறம் கேப் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 15, அப்புறம் டேஷ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 28, அப்புறம் ட்ரையாங்குலர் நம்பர் சீக்வன்ஸ், அதாவது இது வந்து முக்கோண எண்களின் தொடர் வரிசை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் நம்பர் 1, 3, 6. இதுல என்ன வரும், இதுல 15 கொடுத்துருக்காங்க, இந்த 2 கேப்பையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபில்அப் பண்ணணும். அப்புறம் 28 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு என்ன வரும், ஸோ இதுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு இது காமிக்க, உங்களுக்கு இதை நீங்க முன்னக்கூட்டி நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? சரி இப்போ வந்து இதுல எத்தனாவது இடம், ஒண்ணுங்கிறது இது 1, இது 2, இது 3, இது 4வது இடம். ட்ரையாங்குள்ள 4வது இடத்துல என்ன வரும், எந்த நம்பர் வரும் அப்படிங்கறத நீங்க ட்ரையாங்குலரை நீங்க யாருக்கும் எழுதி வச்சுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த மாதிரி கொஞ்சம் நம்பர் நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு எழுதுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம 4th நம்பர்ல உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம இதை பார்த்தே நம்ம சொல்லிடலாம். 1, 2, 3, 4, அதாவது 6க்கு அப்புறம் என்ன வருது, 10 வருது. ஸோ நம்ம 10 கிளிக் பண்ணுவோமா, 10 போட்டாச்சு. அடுத்தல இதுக்கு சொல்லுங்க பாப்போம், யாராவது ஒருத்தர் என்ன வரும்னு, இதுக்கு என்ன வரும், 15க்கு அப்புறம், எஸ் கரெக்ட், என்னது 21. செக் பண்ணி பார்ப்போமா, எஸ் கரெக்ட், எல்லாமே சரி. ஸோ இப்போ நம்ம அடுத்தல பார்க்கலாம். இப்போ இதுல தான் ஒரு பெரிய ஒரு சீக்ரெட் வந்து ஒளிஞ்சிருக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னா, ட்ரையாங்குலர் வச்சு ஸ்கொயரா என்ன பண்றாங்க, உருவாக்குறாங்க. இப்போ ட்ரையாங்கிள் நம்பர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ட்ரையாங்கிள் நம்பர் என்ன, 1, 3, 6, 10, 15, 21 இந்த மாதிரி போகும். சரியா? ஸோ இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1 + 3, 3 + 6, 6 + 10, 10 + 15, 15 + 21 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 நம்பரை ஆட் பண்றாங்க. அதாவது முக்கோண எண்களை எடுத்து அதுல 2 நம்பரை எடுத்து அதை என்ன செய்றாங்க, ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்றாங்கன்னா, ஸ்கொயர் நம்பர், அதாவது சதுரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செக் பண்ணி பார்ப்போமா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் 1 + 3 செக் பண்ணி இது கிளிக் பண்ணியிருக்கேன், என்ன கிடைச்சிருக்கு, உங்களுக்கு ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. 1 + 3 ஈக்குவல் டு 4, ஈக்குவல் டு என்னது 2 × 2, அதை நம்ம என்ன சொல்லலாம், 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரியா?
ஸோ அடுத்த நம்பர் அடுத்த 2 நம்பர் எடுக்கிறாங்க 3யும். அப்போ 1ம் 3யும் எடுத்தாச்சு. அடுத்த என்ன எடுத்திருக்காங்க? 3யும் 6ம் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ 3யும் 6யும் நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்ப்போம். உங்களுக்கு 3 முக்கோண எண்கள் தான் எடுத்திருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. முக்கோண எண்கள் எடுத்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 3 6 எடுத்திருக்கோம். 3 6 எடுக்கும்போது உங்களுக்கு பாருங்க 3 + 6 = 9 = 3 × 3. சரியா? இது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா 3 கிரீன், அதாவது 3 இதுதான் உங்களுக்கு வந்து உச்சி, அந்த ட்ரையாங்கிளோட உச்சி இதுதான். இது வந்து எப்படி இருக்கும்னா ரைட் ஆங்கிள் தான் இருக்கும். மீதி 6 வந்து பாருங்க, அதுவும் என்ன செய்யும், இந்த முக்கோணத்தை அந்த ட்ரையாங்கிளை வந்து என்ன ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ 2 ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு 2 முக்கோணங்களின் கூடுதல் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஸ்கொயர், அதாவது சதுரத்தை வந்து உருவாக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 + 6 2 முக்கோணங்கள் கொடுத்து அதில் வந்து என்ன ஆகுது, முக்கோணங்களின் கூடுதல் தான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்கொயர். அதாவது 3 + 6 = 9 = 3 × 3, அதாவது 3 பவர் ஸ்கொயர்னு வரும். ஸோ அடுத்தல அதே மாதிரி தான் 6 + 10க்கு. இதில் உங்களுக்கு ட்ரையாங்குலர் உச்சி எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கு. ஸோ இதோட ட்ரையாங்கிள் உச்சி இங்கே இருக்கு. ஸோ ரெண்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா தலைகீழாக என்ன பண்ணுவாங்க, ரெண்டையும் தலைகீழாக பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸ்கொயர் கிடைக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி தான் 10 + 15. ஸோ 10 + 15 பாருங்க = 25. ஸோ = 5 × 5 = உங்களுக்கு என்ன வரும், 5 ஸ்கொயர். அதாவது அது ஒரு சதுரம். 5 ஸ்கொயருங்கிறது உங்களுக்கு சதுரம் தானே. ஓர் எண்ணை அதை எண்ணால் பெருக்கும் போது கிடைக்கிறது நம்மளுக்கு என்னது, ஸ்கொயர் நம்பர். அடுத்தால 15 + 21. ஸோ அதே மாதிரி என்ன, இதுதான் நம்மளுக்கு வந்து ட்ரையாங்கிளோட உச்சி புள்ளி. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து இங்கே இருக்கும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது, தலைகளை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு, ரெண்டையும் 15 + 21 ஆட் பண்ணும்போது 36 கிடைக்கும். 36ங்கும் போது நம்ம எப்படி எழுதிக்கலாம், 6 × 6, அதாவது 6 ஸ்கொயர். அது ஒரு ஸ்கொயர் நம்பர், அது சதுர எண். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எப்படி ட்ரையாங்குலரை வச்சு எப்படி சதுரத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்தால என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒற்றைப்படை எண்கள். ஒற்றைப்படை எண்களை வச்சு ஸ்கொயர் நம்பரை உருவாக்குறாங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் 1 நம்ம எப்பவுமே நேச்சுரல் நம்பர்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ 1 = 1 × 1ங்கிறது ஸ்கொயர் நம்பர். இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 = 1 × 1 = ஸ்கொயர் நம்பர். ஸோ 1 என்ன வரும், ஸ்கொயர் நம்பர்ல தான் வரும். ஸோ அதேமாதிரி 1ங்கிறது ட்ரையாங்கிள் நம்பர். ஸோ அடுத்தால 2 2ங்கும்போது பாருங்க ஒற்றைப்படை எண்கள் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஒற்றைப்படை எண்கள். சரியா? இப்போ பாருங்க ட்ரையாங்கிள் நம்பர் எடுத்திருக்காங்க. இப்போ 1 ரெண்டாவது நம்பர் உங்களுக்கு 2 நம்பர் வரணும், 1 2. அப்போ 2 நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். 1 + 3 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். ஸோ அப்போ 4 = 2 × 2, அது என்னது, ஸ்கொயர் நம்பர். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 3க்கு. ஸோ 3 நம்பர் எடுத்திருக்காங்க. என்ன எடுத்திருக்காங்கன்னா 1 3 6. ஸோ நீங்க 1 3 6ங்கும் போது உங்களுக்கு என்ன வரும் பாருங்க, உங்களுக்கு என்ன வருது பாருங்க, 9. ஸோ அதேமே பாருங்க 4க்கு அதேமே பண்ணுங்க, 1 + 5 + 7 = 16. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 4 × 4 = ஸ்கொயர் நம்பர். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணா ஒற்றைப்படை எண்களை வச்சு நீங்க என்ன செய்யணும், கிரியேட் பண்ணணும். சரியா? ஸோ அடுத்தது வந்து பாருங்க 5 இருக்கிற வரைக்கும் நீங்க ஒற்றைப்படை எண்களை எடுக்கணும். எடுத்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், 25 கிடைக்கும். அடுத்து வந்து பாருங்க 6 வந்து பாருங்க 1 + 3 + அப்புறம் எல்லாத்தையும் எணிஞ்சிருக்காங்க. ஒற்றைப்படை எண்களை எடுத்து கூட்டியிருக்காங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, 36 = 6 × 6 = ஸ்கொயர் நம்பர். அடுத்தல 7க்கு உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, அதில் உள்ள ஒற்றைப்படை எண்களை எடுத்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, 49. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க 8 1 + 3 + 5 + 7 + 9. ஸோ 11, அப்புறம் 13, அப்புறம் 15. இந்த ஒற்றைப்படை எண்கள்லாம் எடுத்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 64 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து என்ன செய்யணும், ஸ்கொயர் நம்பரை ஒற்றைப்படங்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம், ஆட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒற்றைப்படை எண்கள் 11 வரைக்கும் கூட்டும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 36 கிடைக்கும். 6 × 6 = 6 ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, 13 வரைக்கும் கூட்டியிருக்காங்க. ஒற்றைப்படை எண்களை வச்சு உங்களுக்கு என்ன கிடைக்கும், 49 கிடைக்கும். என்னது, 7 ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி
உங்களுக்கு வந்து பாருங்க 15 வரைக்கும் கூட்டியிருக்காங்க 16 கிடைக்கு. அப்போ 8 கிராஸ் 8 ஈக்குவல் டு 8 ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஒற்றைப்படை எண்களை வச்சு ஸ்கொயர் நம்பரை உருவாக்கியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த வந்து பாருங்க 1 3 6 8 15 இவை ட்ரையாங்கிள் நம்பர்ஸ், இவற்றுக்குள் இடையே உள்ள எண்களை சரியான குழிவில் வைக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ 1 3ங்கிறது ட்ரையாங்கிள் நம்பர். ஸோ இதுக்கு இடையில இருக்கிற நம்பர் என்னது 2. அடுத்தால 3 6 கொடுத்துருக்காங்க. 3க்கும் 6க்கும் இடையில உள்ளது. இப்போ 3க்கும் 6க்கும் இடையில உள்ள நம்பர் என்ன, 4ம் 5ம். ஸோ அடுத்தால நீங்க தான் சொல்ல போறீங்க 4ம் 5ம். 6க்கும் 10க்கும் சொல்லுங்க பார்ப்போம், யாராவது ஒருத்தர். எஸ் கரெக்ட். என்ன வரும் 7. அடுத்தால 8 9. அடுத்தால நம்ம பார்க்க போறது 11 10 அண்ட் 15க்கு இடையே உள்ள நம்பர்ஸை எழுதணும். என்ன வரும் 11 12 13 14. நம்ம கரெக்டா செஞ்சுட்டோம், எல்லாமே கரெக்டா செஞ்சிருக்கோம். சரியா? இப்ப அடுத்தால வந்து பார்க்க போறது ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்கிள்க்கு இடையான ரகசியம் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி ஸ்கொயரை வந்து ட்ரையாங்கிள் கூட ஆட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 1 எடுத்திருக்காங்க. ஸோ 1ங்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்க பாருங்க, 0 + 1 ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு 1 கிராஸ் 1. ஸோ அடுத்தால அது வந்து ஒரு ட்ரையாங்கிள் நம்பர் தான், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது நம்பர் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது நம்பர்னா உங்களுக்கு 2 வரும், அதாவது 1ம் 3யும் வரும். சரியா? இப்போ 1 3ங்கும் போது 1க்கு நீங்க கிரீன் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று ஒயிட் 3 எடுத்திருக்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 4 கிடைக்கும் ஈக்குவல் டு 2 கிராஸ் 2. ஸோ உங்களுக்கு இது ஒரு ஸ்கொயர். அடுத்தால 3ங்கும் போது ட்ரையாங்கிள் நம்பர் 3 நம்பர் எடுத்திருக்காங்க, அதாவது 1 3 6. ஸோ அடுத்த 2 எண்கள் எடுத்திருக்காங்க. ஸோ எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 3 + 6 ஈக்குவல் டு 9 ஈக்குவல் டு 3 கிராஸ் 3, அதாவது 3 ஸ்கொயருங்கிறது உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர். ஸோ அடுத்தால 4க்கும் அதே மாதிரி தான் அடுத்த 2 நம்பர் எடுத்துக்காங்க, அதாவது 2 முக்கோணங்களின் கூடுதல் உங்களுக்கு வந்து ஸ்கொயர் கிடைக்கும். அதை தான் இங்க தனித்தனியா பிரிச்சு எழுதிருக்காங்க. 2 முக்கோணத்தை இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம், ரெண்டையும் நீங்க வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸ்கொயர் நம்பர் சதுரம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ 2 முக்கோணம் எடுத்திருக்கு. இப்போ 4ங்கும் போது அதுக்கு பக்கத்துல இருக்க 2 நம்பர் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூட்டியிருக்காங்க. கூட்டி உங்களுக்கு என்ன கிடைக்கும், 16 கிடைக்கும், 4 ஸ்கொயர். இது ஒரு ட்ரையாங்கிள். அடுத்தால 5க்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 10 + 15 எடுத்து 2 முக்கோணம் எடுத்தாச்சு, எடுத்து 25 கிடைச்சிருக்கு ஈக்குவல் டு 5 கிராஸ் 5. இது வந்து ஒரு சதுரம். ஸோ நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ அடுத்தால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து நம்ம செஞ்சு பார்க்க போறோம். நான் ஒரு ஸ்கொயர் நம்பர், நான் 5க்கும் 50க்கும் இடையில இருக்கேன், என் ஸ்கொயர் ரூட் ஒரு ஒற்றைப்படை எண், அதாவது ஆட் நம்பர், நான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாராவது சொல்ல முடியுமா? நம்ம ட்ரையாங்கிள் நம்பர்னா என்னன்னு பார்த்தோம், ஸ்கொயர் நம்பர்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இதுல ஆட் நம்பர், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் நம்பர்ல ஆட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன வருது, ஸ்கொயர். 16 ஒரு ஸ்கொயர் நம்பர், 25 ஒரு ஸ்கொயர் நம்பர், 36 ஒரு ஸ்கொயர் நம்பர், 49 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் நம்பர். ஸோ இப்போ இதுல உங்களுக்கு ஆட் நம்பர் எதுங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ 25 வருமா? எஸ் கரெக்ட், 25 தான் என்னது உங்களுக்கு வந்து ஆட் நம்பர். ஸோ இது வந்து உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் ஒரு ட்ரையாங்கிள் நம்பர், நான் 1லிருந்து 7 வரை எண்களை கூட்டி கிடைத்தேன், நான் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரையாங்கிள்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, 1லிருந்து 7 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, கூட்டியிருக்காங்க. ஸோ கூட்டினா உங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும், 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 வரைக்கும் என்ன செஞ்சிடும், ஆட் பண்ணணும்.
ஸோ உங்களுக்கு என்ன நம்பர் கிடைக்கும்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எஸ் கரெக்ட். என்ன வரும்? 28. அடுத்தல நான் ஒரு எண், ட்ரையாங்கிள் நம்பரும் இல்லை, ஸ்கொயரும் இல்லை, நான் 10க்கும் 20க்கும் இடையில் இருக்கிறேன், நான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்கொயர் நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ட்ரையாங்கிள் நம்பரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நான் யாருன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாப்போமா? 16, 15, 12, 36. சரி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். இதை நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம். இந்த 12ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானும் நம்ம பார்த்தோம். ஸ்கொயர் நம்பர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் கரெக்ட். என்ன வரும்? 12 தான். 16 உங்களுக்கு 15லாம் உங்களுக்கு எதில் வந்துடும்? ஸோ இப்போ அடுத்த நம்ம பார்க்க போகிறது, நான் ஸ்கொயர் நம்பர் ஆவேன், ட்ரையாங்கிள் நம்பர் ஆவேன், என்னை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் நம்பரும் ட்ரையாங்கிள் நம்பரும் இருக்கும். ஸோ இதில் என்ன நம்பர் வரும் உங்களுக்கு? ரெண்டுமே இருக்கணும். இப்போ இதில் பாருங்க, உங்களுக்கு தெரியும் ரெண்டு நம்பருமே அதில் இருக்கிற மாதிரி இருக்கணும் நம்பர். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். எஸ் கரெக்ட். என்னது? 36. இப்போ அடுத்தால கொஸ்டின் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 6வது ட்ரையாங்கிள் நம்பர் என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது 6வது ட்ரையாங்கிள் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 6வது ட்ரையாங்கிள் நம்பர்னா என்ன சொல்லுங்க பாப்பா யாராவது ஒருத்தர். 15ஆ, 21ஆ, 20, 18ஆ? 6வது கேட்டிருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6. எஸ் கரெக்ட். என்னது? 21. அடுத்தால 1 + 3 + 5 + 7 = இது எந்த ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது வரும்? ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 1 2 ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 + 5 + 9. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன? 16 கிடைக்கும். அப்படிதானே? ஸோ செக் பண்ணி பார்ப்போமா போட்டு? எஸ் கரெக்ட். அடுத்தால 3 + 6 இது ஸ்கொயர் நம்பரா அப்படி கேட்டிருக்காங்க. 3 + 6 கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். 9 = 3 × 3. 3 × 3ங்கிறது 3 ஸ்கொயர். அப்போ இது ஒரு ஸ்கொயர் நம்பர் தானே? எஸ் கரெக்ட். ஸோ அடுத்தால ட்ரையாங்கிள் நம்பர் கொடுத்துருக்காங்க. 1, 3, 6, 10 ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அடுத்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1, 3, 6, 10க்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன வரும்? அடுத்த எண் 15. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு டிக்டேஷன் பார்க்கலாம். நோட் எடுத்து எழுதிக்கோங்க. பேட்டர்ன்ஸ், அமைப்புகள், ட்ரையாங்குலர் நம்பர்ஸ், முக்கோண எண்கள், ஸ்கொயர் நம்பர், சதுர எண்கள், நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள், சீக்வன்ஸ், தொடர் வரிசை. இதுவரைக்கும் நடத்தினதுல யாருக்காவது டவுட் இருந்தனா கேட்கலாம். யாருக்கும் டவுட் இல்லையா? ஓகே, நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.